நல்ல நாளிலேயும் யாவரையும் இந்த வீடியோ வழியாக பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக, யாவரும் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்கிற நாளாக நாம் இந்த நாளிலே மிக மகிழ்ச்சியாக இருப்போம். நாம் அறிந்தவர்கள், நம் நண்பர்கள் எல்லாருக்கும் இனிப்பை பரிமாறி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் இந்த வீடியோ வழியாக உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவியுங்கள் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட நாம் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறி கொண்டிருக்கிறது போல இந்த ஆண்டவர் என்னோடு கூட இன்றைக்கு ஒரு அன்பை பரிமாறுகிறார். பாகவத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 23வது வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவாவின் இடத்துல கர்த்தர் மோசையின் வாயிலாக இவ்விதமாய் சொல்கிறார், நூனின் குமாரனாகிய யோசுவாவை, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. இன்னைக்கு நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிற அன்பின் பரிமாற்றத்தை விட என் ஆண்டவர் எனக்கு தருகிற அன்பின் பரிமாற்றம் எவ்வளவு பாக்கியம் உள்ளது. அவர் நான் அவன் கூட இருப்பேன்னு சொல்றாரு. இன்னொன்று குமாரனாகிய யோசுவாவே, நீ பலன் கொண்டு திடமானதாயிரு, சோர்ந்து போகாத. சில குடும்ப சூழலின் நிமித்தமாக, இயற்கை சீற்றத்தின் நிமித்தமாக, சில விதமான பாடுகளின் நிமித்தமாக நான் நினைத்த காரியம் சரியாக நடக்கலைங்கிறதுனால, நான் வேலை பார்க்குற இடங்கள்ல எனக்கு சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, என்னால் தாங்க முடியவில்லை என்று அழுது கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, அன்பு சபையாரே, அன்று சொல்லுகிறார், நீங்கள் நூனின் குமாரனை பார்த்து கர்த்தர் சொன்ன அதே வார்த்தையை சொல்கிறாரே, நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா. இந்த 2024ஆம் ஆண்டு கர்த்தர் சொல்கிறார், நான் உன் கூட இருப்பேன். நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். நாம் இந்த 2024ஆம் ஆண்டில் நான் எங்கே போனாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட வர வேண்டும். அவர் இல்லாமல் நான் போக மாட்டேன். என் சமூகம் உனக்கு முன்பதாக போகும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மோசே எழுதுகிறார், முன்பதாக அவருடைய சமூகம், பின்பதாக அவருடைய மகிமையை மூடி பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என் கூட வருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறீர், நீங்கள் என் கூட வராமல் நான் எங்கேயும் போக மாட்டேன். ஆண்டவரே 2024 தீர்மானம் எடுப்போம். அன்பு கிறிஸ்தவ ஜனங்களை தீர்மானம் எடுப்போம். நீர் வராமல் எங்கேயும் போக மாட்டோமா? இப்படி கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே, நூனின் யோசுவாவுக்கு சொன்ன அதே வார்த்தையின்படி பலம் கொண்டு திடமானதாயிரு, சோர்ந்து போகாத, கலங்காத, சூழ்நிலைகளை குறித்து அழுது கொண்டிருக்காத, நான் உன் கூட இருப்பேன்னு ஒரு தைரியமுள்ள வார்த்தையை எனக்கு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. தைரியமுள்ள ஒரு அன்பின் பரிமாறுதல் எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் ஐயா. நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த 24வது ஆண்டில் நாங்கள் எங்கு சென்றாலும் உண்மை அழைத்து செல்ல நீர் இல்லாமல் நாங்கள் போக மாட்டோம் என்ற தீர்மானத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உங்கள் கிருபை இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம், தேவையை சந்தித்து கொடுங்க, ஆசீர்வாதமாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.